ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முள்ளு முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சின்ன வயசுலலாம் நிறைய சாப்பிட்ருப்போம். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்கங்க. ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1.5 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 400 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். இது கடையில் வாங்கின மாவுங்க, அதனால் இந்த மாவு நல்லா சூடேறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். லோ டு மீடியம் ஹீட்டில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லைங்க, மாவு சூடானோன்னு நம்ம எடுத்துடலாம். நீங்கள் இடியப்ப மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பவுலில் எடுத்துக்கோங்க, வறுக்கணும்னு அவசியம் இல்லை. 400 கிராம் அளவு பச்சரிசி மாவுக்கு 6 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவு கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள்ளோ சீரகமோ கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு நல்ல சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதனால் எண்ணெயை நல்லா சூடாக வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/8 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாமே நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இடியப்ப மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தாங்க இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கி இந்த ஸ்டார் அச்சு தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மாவை எடுத்துட்டு, நான் கிச்சன் ப்ரெஸ்ஸில் தான் செய்கிறேன், அதனால் அதுக்குள்ளே நம்ம மாவை சேர்த்துடலாங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற மாவை இந்த மாதிரி மூடி போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதோட ஈரப்பதம் போயிடும். முறுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கரண்டியில் பின்பகுதியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சு கூட வச்சுக்கலாங்க. அதே மாதிரி அந்த முறுக்கோட ஓரத்தை நம்ம உள்ளுக்குள்ளே ஒட்டி விட்டுருங்க, இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் கூட போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு போடும்போது ஈஸியாக இருக்குங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முறுக்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கின உடனே நம்ம முறுக்கு எடுத்துடலாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.